இன்றைய தியானம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். மார்க் 14:38. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கூறுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிகிட்டு வராரு. கெத்செமனே தோட்டத்துக்கு வராங்க. அங்கு தம்முடைய சீஷர்கள் பார்த்து அவர் சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணும் அளவு இங்கே உட்கார்ந்துருங்கன்னு சொல்லிட்டு கல்லெறி தூரம் அவர் தனித்து போயிட்டு அங்கே இயேசு திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார்னு 33ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதே மார்க்கு 14:33. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஜெபம் பண்றாரு. 36ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை சொல்றாரு, பிதாவே, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்றார். பின்பு அவர் வந்து முதல்ல ஜெபம் பண்ணுறதுக்கு தனித்து போகிறாரு. ஜெபம் பண்ணிட்டு வராரு. வந்து அவங்கள பார்க்குறாரு. அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? எனக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யக்கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கும் நம்மளை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே வார்த்தையை கேட்குறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எத்தனை பேரால் இன்றைக்கும் முடியுது? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் நம்ம பல மணி நேரம் ஜெபிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுறோமா? வெளியே மற்றவங்க கிட்ட சொல்கிறோம், ஜெபம் பண்ணுன்னு. ஆனால் பர்சனலாக நம்முடைய ஜெப நிலை எப்படி இருக்குது? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறோமா? இயேசு சொல்கிறாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா ஆவி, உங்களுக்குள் இருக்கிற ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனமானது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் அநேக வேளையில் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி மரணத்துக்கு எதுவான ஒரு துக்கம் கொண்டுச்சோ, அதே போல் ஏதோ ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் நம்முடைய ஆத்மா கூட மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்குது. அந்த நேரத்தில் நாம் ஜெபத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம அப்படியே சோர்ந்து போய் அதே பிரச்சனையே, அதே துன்பத்தை, அதே பாடுகளையே நினச்சிக்கிட்டு உட்காந்து எத்தனை மணி நேரம் செலவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் இயேசுவோ அவர் போய் ஜெபம் பண்ணார். நமக்கும் சொல்கிறாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது தான், பயப்படாதீங்க. மாம்சம்தான் பலவீனமானது, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி அதை மேற்கொள்ளும் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார். சீஷர்கிட்ட சொன்னதை தான் இன்னைக்கு நமக்கும் சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் மத்தேயு எழுதும்பொழுது 42ஆம் வசனத்தில் பாருங்க, உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். நம்ம கடைசி அவரில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகை சமீபம்னு நான் பிறந்த நாள்லேருந்து தான் நான் இதை கேட்டுட்ருக்கேன்னு அநேக வேளை பெரியவங்க சொல்கிறதையும் நாம் சொல்கிறதையும் நம்ம நினச்சி பார்த்தோன்னு சொன்னால் கர்த்தருடைய உள்ள எவ்வளோ வேதனைப்படும். இன்ன நாழிகையில் வருவார்னு நீங்கள் அறியாது இருக்கிறபடினால நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு தானே சொல்கிறாரு. நம்மளால் விழித்திருக்கவும் முடியல, ஜெபிக்கவும் முடியலை. ஆனால் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். மத்தேயு 25:13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்குன்ற சம்பவத்தை சொல்லிட்டு வராரு. 13ஆம் வசனத்தில் சொல்றார், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால். நாளும் தெரியாது, நாழிகையும் தெரியாது. யாருக்காவது நாள் தெரியுமா? தெரியாது. அப்படி சொல்றாங்கன்னா வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. பிதாவுக்கு மட்டும்தான் அந்த நாள் தெரியும், அந்த நாழிகை தெரியும். அவர் வரும் நாளும் நாழிகையும் யாரும் அறியாது இருக்கிறோம். நீங்கள் அறியாது இருக்கிறபடியா
விழித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். நாம் விழித்திருக்க வேண்டிய இந்த கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒருவர் நம்ம ஜெபத்தில் அப்படி தாங்குவோம். ஆண்டவரே, நாங்கள் பலவீனப்பட்டு போயிடாதபடிக்கு நாங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ண எங்களுக்கு தயவு செய்து நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் மத்தேயு 26 அதிகாரம் 41 இயேசு சொல்கிறத பாருங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லி மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்திலும் எழுதி வைத்திருக்கிறார். லூக்காவில் எழுதும் பொழுது லூக்கா 21 அதிகாரம் 36 லூக்கா எழுதுகிறார், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தயவு செய்து மீண்டுமாக அந்த ஜெபாவியை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்க. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுறோம், ஆனால் நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு மார்க் 14:38 நீங்கள் சொன்னீங்களே, அதை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு ஜெப ஆவியை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். சோர்வை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறோம். உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். அப்பா, நாங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ண உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக, பிதாவுக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கத்தக்கதாக, பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்காக எப்பொழுதும் ஜெபம் பண்ண கிருபை தாரும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தயவு செய்து ஜெபாவியை தாரும் அப்பா. ஜெபிக்க முடியாதபடிக்கு சோர்வையோ பலவீனத்தையோ, பாடுகள், சரீர பாடுகள், குடும்பத்தின் ஆண்டவரே பாடுகள், அவைகளை நினைத்து எங்கள் ஜெப வேளையை தடுத்து நிறுத்துகிற எல்லா சத்துருவின் போராட்டங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். விடுதலை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.